கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காணவுள்ளோம். அதிகாரம் 19. மோகினி சத்தியமூர்த்தியிடம், உண்மைதான், என்னைப் போல ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்பட்டு கொண்டு தவித்தும் ஏங்கியும் வாழ்கிறவர்களுக்கு சில சமயங்களில் மற்றவர்களுடைய அவசரம் புரியாமல் தான் போய்விடுகிறது. இந்த பையனை காஃபி சிற்றுண்டி வாங்கி வர அனுப்பியிருக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அம்மா வெளியிலிருந்து வந்ததும் பையனை துணைக்கு அழைத்து கொண்டு கோவிலுக்கு போக வேண்டும். அம்மா வந்து விட்டாலோ, நீங்களும் நானும் இப்படி நின்று பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாலே காளி சொரூபம் எடுத்து விடுவாள். அவள் யார் யாரிடம் எவ்வளவு நேரம் நின்று சிரித்து பேச சொல்கிறாளோ அவர்களிடம் மட்டும்தான் நான் பேச வேண்டும். உங்களோடு பேச வேண்டும் என்று எனக்கே ஆசையாக இருக்கிறது. நீங்களோ வாசலில் ஒரு காலும் உள்ளே ஒரு காலமாக பறந்து கொண்டு நிற்கிறீர்கள். இவ்வளவு சொல்லி வேண்டிக் கொண்ட பின்பும் அவள் மனதை புண்படுத்துவது அழகில்லை என்று கருதியவனாக உள்குடத்தில் போய் உட்கார்ந்தான் சத்தியமூர்த்தி. கூடம் முழுவதும் சிமெண்ட் தரையில் பளீர் என்று தெரிகிறார் போல மாக்கோலம் போட்டிருந்தது. மோகினியின் பெரிய பெரிய புகைப்படங்கள் 2-3 அவள் பலவித நிலைகளில் நாட்டியமாடும் கோலத்தில் எடுக்கப்பெற்று கூடத்து சுவரில் மாட்டப்பெற்றிருந்தன. கிழக்கு முகமாக பிரம்மாண்டமான சரஸ்வதி படம் ஒன்று வைக்கப்பெற்றிருந்தது. அந்த படத்தின் இரு பக்கங்களிலும் வீணை, தம்புரா, மிருதங்கம் என்று விதவிதமான வாத்தியங்கள் 7-8 ஒரேடப்பெற்றும் ஒரேடப்பெறாமலும் வைக்கப்பட்டிருந்தன. சாம்பிராணி புகையின் நறுமணமும் பூக்களின் வாசனையுமாக அங்கே உட்காருவதே மெய்மறந்து பரவசப்படும் அனுபவமாக இருந்தது. கூடத்தில் தனக்கு எதிர்ப்பக்கம் ஒதுங்கினார் போல நின்று கொண்டிருந்த மோகினியை பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டான் சத்தியமூர்த்தி. இத்தனை வாத்தியங்களும் தூசி படிந்து மங்கி போய் கிடக்கின்றனவே, இவற்றை இங்கு யாரும் எடுத்து வாசிப்பவர்களே இல்லையா? வாத்தியங்கள் மட்டுமில்லை, இந்த வீட்டில் மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறோம். உங்களைப் போல சத்தியமும் நேர்மையும் நிறைந்த சுந்தர இளைஞர் ஒருவர் மனம் வைத்தால் வாழ்நாள் முழுவதும் வாசிப்பதற்குரிய பரிசுத்தமான வாத்தியம் ஒன்று இந்த வீட்டில் உங்களுக்காக காத்து கிடக்கிறது. எந்த வாத்தியத்தை சொல்லுகிறீர்கள்? அவனுடைய இந்த கேள்விக்கு மறுமொழி கூற மோகினி தயங்கினாள். அவளுடைய முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவளுடைய இதழ்களிலும் கண்களிலும் சத்தியமூர்த்தியே அதுவரை பார்த்திராத விதமானதொரு குறுநகை விளையாடியது. நிஜமாகவே நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா என்று கடைக்கண்ணால் அவனை சூறையாடி விடுவது போல பார்த்து கொண்டே கேட்டாள் அவள். அவன் இமையாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த மதிமுகமும் மலர்விழிகளும் அப்பொழுது 1000 நயங்களும் நிறைந்த காவியமாக இலங்கின. மிக மென்மையான குரலில் வெட்கம் அதிகமா அல்லது இனிமை அதிகமா என்று கண்டுபிடிக்க முடியாத நளினமான துணியோடு அந்த வாக்கியத்தை சத்தியமூர்த்தியிடம் கூறினாள் அவள். இந்த வீட்டில் நீங்கள் எடுத்து வாசிப்பதற்காகவே உங்கள் காலடியில் காத்து கொண்டிருக்கும் வாத்தியம் இதோ இருக்கிறது என்று தன் நெஞ்சை தொட்டு காண்பித்துவிட்டு அவனை கை கூப்பினாள் அவள். அப்பொழுது அவளுடைய கண்களில் தெரிந்த தாபமும் தாகமும் எத்தனையோ யுகங்களாக இந்த சந்திப்பிற்கு காத்திருப்பது போல தன்னுடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒத்தி கொண்ட பொழுது எந்த எதிர்பாராத உணர்ச்சி சத்தியமூர்த்திக்கு ஏற்பட்டதோ அதே உணர்ச்சிதான் இப்பொழுதும் ஏற்பட்டது. பிரிந்து வெளியூர் போகப் போவதை சொல்லி கொண்டு போக வந்தால் என்றும் பிரிய முடியாத பந்தத்தை சொல்லி நீங்கள் என்னை தடைப்படுத்துவது நியாயமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சத்தியமூர்த்தி. மன்னிக்க வேண்டும், உங்கள் முன்னிலையில் நான் எதற்காக இப்படி மனமும் உணர்ச்சிகளும் நெகிழ்ந்து போய் தவிக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. இது ஏதோ பழம்பிறவி தொடர்பாக இருக்க வேண்டும். ரயில் கதவை திறந்து கொண்டு கீழே குதித்து ஒரே அடியாக செத்து தொலைத்து போய்விட இருந்தவளை பின்னாலிருந்து கையை பிடித்து இழுத்து காப்பாற்றினீர்களே, எதற்காக காப்பாற்றினீர்கள்? இருந்து என் கழுத்தை அறுப்பதற்கு பதில் நீ ஒரே அடியாக செத்து தொலைகிறதே மேல் என்று சொல்லி பெற்ற தாயே கைவிட்டு விட்டவளை நீங்கள் எதற்காக குறுக்கிட்டு காப்பாற்றினீர்கள்? மேளம் கொட்டாமல் நாதஸ்வரம் வாசிக்காமல் அந்த அதிகாலை நேரத்தில் ஓடும் ரயிலில் பாணி கிரகணம் செய்து கொண்டது போல என் வலது கையை பிடித்து இழுத்தீர்களே, அப்பொழுது எனக்கு எந்த ஞாபகம் வந்தது தெரியுமா? ஆண்டாள் கண்ணனை திருமணம் புரிந்து கொள்வதாக கனவு கண்டு பாடிய வாரணமாயிரம் பாடல்கள் நினைவிற்கு வந்தன. கைத்தலம் பற்ற கனாக்கண்டின் தோழி நான் என்று அப்பொழுது என் இதயம் எனக்கு மட்டுமே கேட்கிற குரலில் பாடிக்கொண்டிருந்தது. பிடித்த கையை பாதில் இழுத்து முறித்து கொண்டு போகலாமா நீங்கள் மல்லிகை பந்தலுக்கு போனாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் சரி, உங்களுடையவள் ஒருத்தி இங்கிருக்கிறேன் என்று பவித்திரமான நினைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். மிக மென்மையான தன் நெஞ்சின் உணர்ச்சிகள் தவிக்க தவிக்க அவள் இவ்வாறு கூறி கை கூப்பிய பொழுது சத்தியமூர்த்தியும் கண்கலங்கி போயிருந்தான். அந்த நிலையில் காப்பி சிற்றுண்டி எடுத்து வழங்கினாள். அவன் சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது
சிறிதும் எதிர்பாராத கேள்வி ஒன்று அவளிடமிருந்து பிறந்தது. நீங்கள் புறப்படுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன? ஏன், இன்னும் 4 நாட்களில் நான் புறப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதே பிரயாண சுறுசுறுப்பு வந்துவிட்டது. புறப்பட்டு போவதற்கு முன் உங்களை நான் இன்னொரு முறை சந்திக்க வேண்டும் என்றாள் அவள். அந்த வீட்டில் நீங்கள் மட்டுமே எடுத்து வாசிப்பதற்குரிய பரிசுத்தமான வாத்தியம் ஒன்று உங்களுக்காகவே காத்து கிடக்கிறது என்ற மோகினியின் வாக்கியம் சத்தியமூர்த்தியின் இதயத்தில் ஆழமாக பதிந்து கிடந்தது. அவளுடைய நீர் பெருகும் விழிகளை காணும் போதெல்லாம் ஒரு தூரத்து நண்பருக்கு என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் கவி பைரவனின் ஆங்கில கவிதை ஒன்று நினைவு கூர்ந்தான் அவன். நாம் இருவரும் சந்தித்து பிரிந்த பொழுது கண்ணீரும் அமைதியுமே இருந்தன என்று ஆரம்பமாகிற அந்த பாடல் கண்ணீராலும் அமைதியாலுமின்றி இதை நான் எப்படி வரவேற்க முடியும் என்ற கேள்வியோடு முடியும். when we two parted in silence and tears என்று ஆரம்பிப்பவர்களின் ஆரம்ப வரிகளும் how should I greet with silence and tears என்ற இறுதி வரிகளும் அதே கவி வடிவத்தோடு அவன் இதயத்தில் மீண்டும் மீண்டும் பதிந்து உரைகிற ஞாபகமாக சுழன்றன. பொன்னுக்கும் பொருளுக்கும் கடன்படுவதை விட தூய்மையான அன்புக்கு அதிகமாக கடன்பட வேண்டியதன் அவசியம் இப்பொழுது அவனுக்கு புரிந்தது. ஊருக்கு போவதை பற்றி 2 வார்த்தை சொல்லிக்கொண்டு போகலாம் என்று வந்த இடத்தில் அன்புக்கு கட்டுப்பட்டு அதிக நேரம் உட்கார்ந்து விட்டதை உணர்ந்தான் அவன். எந்த இடத்தில் பிறரை வெற்றி கொள்ள முடியாத தூய்மையான அன்பு பிறந்து பொழிந்து நிற்கிறதோ அந்த இடத்தில் மனிதனுடைய பிடிவாதம் தோற்றுப்போய் விடுகிறது என்பது உண்மைதான். மோகினியின் அன்பு சங்கீத விநாயகர் கோவில் தெருவில் இருந்த அந்த சிறிய வீட்டின் பிடிவாதமாக அவனை பிடித்து உட்கார வைத்து விட்டது. முதலில் அந்த தெருவிற்குள் நுழைவதற்கு அவன் கால்கள் கூசின. அப்புறம் அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு அவன் கால்கள் தயங்கின. இறுதியில் அத்தனை தயக்கத்தையும் அவள் வென்றாள். இருள் தூங்கும் கூந்தல் அவிழ்ந்து பெருக, அப்படி பெருகும் எல்லையில்லா பேரழகுக்கு ஒரு தடையிட்டு கட்டினார் போல பட்டு ரிப்பனால் கட்டி அந்த கருமை வெள்ளத்தின் அலைகளுக்குள்ளிருந்து தானே பூத்து சரிந்தது போன்ற ஒரு கொத்து பூவோடும் புன்னகை பூத்த முகத்தோடும் அவள் வந்து நின்ற பொழுதும் அவனும் தன்னை மறந்து நின்று விட்டான். மோகினி என்று அவளுக்கு இசைவாக பெயர் வைத்தவர்களை மறுமுறையும் இதயபூர்வமாக வாழ்த்தினான் அவன். வாசலில் நின்றது, இருந்தது, தயங்கியது, உள்ளே போய் உட்கார்ந்தது, சிற்றுண்டி காப்பி அருந்தியது, பேசியது எல்லாம் நானா இப்படி செய்தேன், நானா இப்படி செய்தேன் என்று அவன் தன்னைத்தானே நம்பி ஒப்புக்கொள்ள முடியாத காரியங்களாக இருந்தன. நான் எப்படி இவ்வாறு நெகிழ்ந்தேன் என்று அவன் தன் இதயத்தை தானே கேட்டு சோதித்து கொள்ளவும் முடியாதபடி மனமே அந்த நிகழ்ச்சியை விரும்பி அதன் பக்கமாக சாய்ந்திருந்தது. அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் நடுவே கண்ணீரும் மௌனமுமே நிரம்பியிருந்தன. கண்ணீராலும் மௌனத்தாலும் அல்லாமல் இதை நான் வேறு எந்த விதமாக ஏற்றுக்கொள்வேன் என்று கவி பைரவனின் கவிதை வரிகளைத்தான் அவனால் மீண்டும் சிந்திக்க முடிந்தது. அவனோ அவனுடைய இதயத்தின் நிகழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும்படியான வேறொரு வேண்டுகோளுடன் நின்றாள். நீங்கள் ஊருக்கு போவதற்கு முன் நான் உங்களை இன்னொரு முறை சந்தித்து மனமிட்டு பேச வேண்டும். சொற்களால் பேசுவதை விட நீர் பெருகும் கண்களாலும் மௌனத்தாலுமே அதிகமாக தன் அந்தரங்கத்தை பேசினாள் அவள். மௌனத்தினாலும் வெறும் பார்வையினாலுமே சாமர்த்தியமாக பேசி தெரிந்தவர்களுக்கு சொற்களால் பேசுவதா பெரிய காரியம்? ஆனால் சொற்களால் பேசுவதற்கு ஒன்றுமே மீதமில்லாமல் இருப்பதைப் போல அப்பொழுது அவர்கள் இருவருமே மௌனத்தால் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல பூவிற்கு அதன் நிறமும் மனமும் சேர்ந்தே அழகாக இருப்பதைப் போல துயரமும் மகிழ்ச்சியும் பாதி பாதியாக கலந்த மௌனமாக இருந்தது அது. ஒருவருக்கொருவர் முகத்திற்கு முகம் இமையாமல் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பார்வையின் தனிமையான மகிழ்ச்சியும் இல்லை, தனியான துயரமும் இல்லை, இரண்டுமே கலந்திருந்தது. எந்த விதமாக கலந்தால் அழகோ அப்படியே கலந்திருந்தது. அந்த அழகிய மௌனத்தை சத்தியமூர்த்திதான் முதலில் கலைத்தான். நீங்கள் அன்று சித்திரை பொருட்காட்சியில் ஆண்டாள் நடனத்திற்கு பின்னால் சில சில்லறை நடனங்களை ஆடினீர்களே, அவற்றை எனக்கு பிடிக்கவில்லை. பரதநாட்டியத்திற்கு தொடர்ச்சியாக இவற்றை ஆடும் பொழுது பரதநாட்டியத்தின் கௌரவத்தையே இவை கெடுத்து விடுகின்றன. நல்ல மரம் வளர்ந்த பின் அதை சில புல்லுருவிகள் பறித்து படர்வது போல ஒவ்வொரு கலையும் தான் வளரும் பொழுது தன்னை சுற்றி தன் கீழே இப்படி சில கலைகளையும் வளரவிட்டு விடுகிறது. கலைகளின் தரத்தை காக்க விரும்புகிறவர்கள் இந்த கலைகளை களைய வேண்டும். உண்மைதான், எனக்கும் அப்படிப்பட்ட சிலரை நடனங்களை பிடிக்கவில்லை. எனக்கு இதை கற்றுக் கொடுத்த வாத்தியார் அடிக்கடி, இந்த கலை வெறும் தெருக்கூத்தில்லையம்மா, இது சரஸ்வதியினுடைய இலட்சணம் என்று சொல்லுவார். நீ கால்களிலே சலங்கையை கட்டிக்கொண்டு மேடை ஏறி ஆடும் பொழுது உன்னால் ஆளப்படுகிற கலை எதுவோ அந்த கலையின் அழகுதான் மக்களை கவர வேண்டுமே ஒழிய உன் உடலின் அழகு மட்டுமே மக்களை கவர்ந்து நீ ஆள்கிற கலையின் அழகு மக்களை கவர்வதற்கு தவறிவிடக்கூடாது. அப்படி தவறினால் அது பூ பொட்டலத்தை சுற்றி வைத்திருந்த இலையை கூந்தலில் வைத்துக்கொண்டு பூவை தூர எறிவது போல நோக்கம் பிறழ்ந்த கலையாகிவிடும் என்று வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார்.
உயர்ந்த தரத்து கலையை தெருக்கூத்தாக மாற்றி கேவலப்படுத்தக்கூடாது என்பதுதான் என் அபிப்பிராயம். ஆனால் நான் எந்த கலையை ஆள்கிறேனோ அந்த கலையை என் விருப்பப்படி ஆள முடியாமல் அம்மாவும் கண்ணாயிரமும் ஏதேதோ வியாபார திட்டம் போடுகிறார்கள். அதுதான் சொன்னேனே, பல வகையான காரணங்களால் நான் நினைக்கிற உயரத்திற்கு மேலே ஏறிப்போய் என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது. மனதினால் மட்டும்தான் நான் வாழ்கிறேன் என்றாள் மோகினி.